Welcome to A2Znowledge.com. This video is in language Tamil. If you want the same video in English, you can find the link in the description box of this video in YouTube. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Amazon Athena. So Amazon வந்து it's a leading cloud service provider அப்படின்னு தெரியும். நிறைய சர்வீஸ் அதுல இருக்குன்னு தெரியும். அதுல one of the service தான் இந்த Amazon Athena அப்படிங்கிறது. So இந்த வீடியோ நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட cloudோட complete வீடியோஸும் அதனோட பிளேலிஸ்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. So நீங்க YouTubeல போயிட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி எல்லா cloud வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். AWS எல்லாமே. ஓகே. ஸோ நீங்கள் அமேசான் Athena வர்றதுக்கு முன்னாடி S3 அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ S3ல தான் வந்து இட்ஸ் டேட்டா ஸ்டோர். ஸோ அது வந்து ஒரு டேட்டா பேஸ் கிடையாது, இட்ஸ் an ஆப்ஜெக்ட் ஸ்டோர். அதனால அது ஃபைல் சிஸ்டமும் கிடையாது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ஸ்டோர். அங்கே தான் எல்லாமே AWSல ப்ரிடாமினண்டாக நிறைய டேட்டா ஸ்டோர் இருந்தாலும் S3ல நிறைய பேர் டேட்டாவை லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டேட்டா S3ல வரும். அப்படி S3ல விழுகிற டேட்டாவை நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஏதாவது டேட்டா பேஸ் சர்வீசஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் AWSல ரெட்ஷிஃப்ட் இருக்கு, இல்லை டைனமோடிபி NoSQL டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ S3ல இருந்து நம்ம அங்கே எடுத்துட்டு போயிட்டு அண்ட் தென் நம்ம அதை வந்து ரீட் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி இல்லை நீங்கள் SQL டைப் பண்ணி நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். அதாவது ஒரு டேட்டா பேஸ்க்கே நீங்கள் எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ Amazon Athena எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் S3ல இருக்கிற டேட்டாவை அப்படியே S3லயே வச்சு அது மேலே நீங்கள் SQL டைப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ Amazon Athenaங்கிறது அது ஒரு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஸோ அதுக்காக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் ரெடி பண்ணணுங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த சர்வீஸை ஜஸ்ட் உங்கள் S3 மேலே எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் அதில் போயிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளுக்கு S3ல இருக்கிற உங்கள் ஃபைலோட லொகேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கீமா கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்சர்ட் டு அந்த மாதிரி நீங்கள் போட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா ETL டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொரீஸையும் நீங்கள் Athenaல அடிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இதே நான் ரெட்ஷிஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா S3ல இருந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு டேட்டா பேஸில் எகெயின் ஸ்டோர் பண்ணி மீன்ஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு டேட்டா பேஸ்க்கே போவேன். ஏன்னா Athena வந்து இட்ஸ் query engine and it's not a database. அது ஒரு RDBMS கிடையாது, அது ஒரு NoSQL டேட்டாபேஸ் கிடையாது. இட் ஜஸ்ட் SQLங்கிற அந்த query engine மட்டும்தான் அதில் இருக்கு. S3 மேலே டைரக்டாக நீங்கள் SQL queries டைப் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்காக நீங்கள் டைனமோடிபி ரெட்ஷிஃப்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ETL டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸ்க்கும் நீங்கள் போவே தேவையில்லை. அதே மாதிரி இதில் நீங்கள் எவ்வளோ query அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் வந்து அந்த சர்வீஸ்க்கு எல்லாம் நீங்கள் பே பண்ண வேணாம். ஸோ queries ரன் ஆகிறது, இந்த queries எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு மட்டும் பேஸ்ட் ஆன் தட் உங்கள் சார்ஜஸ் அவங்க அப்ளை ஆகும். அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ S3ல இருக்கிற டேட்டாவை நீங்கள் டைரக்டாக SQL query மூலிமா நீங்கள் வந்து அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் Amazon Athena. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கல, நம்ம தியரட்டிக்கலாக தான் பார்க்குறோம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையும் காமிக்கிறேன் Athenaவை பற்றி. அதே மாதிரி Athenaவுக்கும் ரெட்ஷிஃப்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதே மாதிரி Athenaவுக்கும் ஹைவுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஹடூப்ல நமக்கு ஹைவ் இருக்கு இல்லையா? ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாருக்காவது ஹடூப் டெவலப்பராக நீங்கள் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா நான் இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். நம்ம ஹடூப்ல HDFS மேலே ஹைவ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே S3 மேலே Athena யூஸ் பண்ணுறோம். எப்படி ஹடூப்ல வந்து ஹைவ் வந்து ஒரு query engine அப்படியோ அதே மாதிரி தான் இங்கே ஹைவும் ஒரு டேட்டாபேஸ் கிடையாது இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ ஹைவுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அந்த மாதிரி எல்லா டிஃபரன்ஸ் வீடியோவும் நான் அப்கமிங் செஷனில் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2Znowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்னோட LinkedIn URL என்னோட Instagram URL யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஆஃப் திஸ் இந்த பர்டிகுலர் வீடியோவில் இருக்கு. நீங்கள் யூடியூப்ல போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட LinkedIn அண்ட் இன்ஸ்டா நீங்கள் பார்க்கலாம், கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எங்களோட டெக் சேனலில் நிறைய வீடியோஸ் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் போடுறோம். AWS மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.